அது அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை திருத்த முடியாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை திருத்த முடியாது. இந்த 6ல் இருக்கிற குருவை 5ல் போட்டால் அது திரிகோணம் நன்மை செய்யும் அப்படின்னா நம்ம வேணால் போட்டுக்கலாமே ஒழிய அது செய்யாது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை திருத்த முடியாத பட்சத்தில் முடியாதுங்க. உங்களுடைய வீட்டை திருத்தலாம், யோகமாக மாற்றலாம். இது சத்திய பிரமாணமான உண்மை. கடந்த வாரம் பேசும்போது சொன்னார், நீங்கள் வாஸ்து கற்றுக் கொடுக்குறீங்க, அங்கெல்லாம் சாவு நடக்காதான்னு கேட்டார் ஒருத்தர். முதல்ல நிறைய மாணவர்கள் வந்திருக்கீங்க, முதல்ல நம்ம கோபத்தை விட்டுறணும். எப்படி கேட்டாலும் பதில் சொல்கிற நிலைமைக்கு நம்ம வந்துடணும். நான் சொன்னேன், நீ என்னதான் வாசு பார்த்தாலும் சாவு வரும், ஆனால் துர்மரணம் வராது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையை வெறுத்து நஞ்சு குடிக்கிற நிலை வராது உனக்கு. இது சத்தியபூர்வமாக எழுதி தருகிறேன். நோயுற்று கிடந்தவனையும் நல்ல வாஸ்து வீட்டில் இருக்க வைத்தால் அவன் நிச்சயம் எழுந்து நடப்பான். ஏன்னா மாப்பிள்ளை சொன்னார், இந்த பிரபஞ்சமுக்கும் நமக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது சார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் எது தொடர்பாக இருக்குன்னா காற்று தான். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு அது சுழல் மாதிரி போனாலும் போச்சு. அப்போ முதல்ல மண் தத்துவம், அந்த மண் தத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த கால் பகுதியில் தான், தொடைக்கு கீழே இருக்கக்கூடிய கால் பகுதி. இந்த உடம்புல பலமான பகுதி கால் பகுதி தான். ஆனால் தான் போலீஸ்காரவங்க இன்னும் காலில் தான் அடிக்கணும், காலில் தான் முதல்ல சுடணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நியதி அதுதான். அதனால் உங்களுக்கு பாதம்னு ஏன் பேர் வச்சான்னா, பாவி நடக்கிறதுனால பாதம்னு வச்சான். தொடைன்னு ஏன் பேர் வச்சான்னா, அதிகமான நரம்புகள் தொடுக்கப்பட்டதால் இங்கே தொடைன்னு வச்சான். இடைன்னு ஏன் வச்சான்னா, இதுக்கும் அளந்து பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிறது பிரம்மஸ்தானம். அப்போ ஒரு வீட்டினுடைய பிரம்மஸ்தானம் மையப்பகுதி. இப்போ தம்பியும் நானும் நிற்கும்போது எனக்கு தொப்புள் மேலே ஏறி இருக்கலாம், கீழே இறங்கி இருக்கலாம். ஏன்னா உயரத்தை பொறுத்து அவங்களுடைய உயரத்தை 2ஆக பகுக்கணும். ஆக மண் தத்துவம், அதுக்கடுத்து மண் தத்துவத்துக்கு அடுத்து நீர் தத்துவம், அதுக்கடுத்து நெருப்பு தத்துவம், அதுக்கடுத்து ஆகாய தத்துவம். இப்போ நான் பார்த்தோம்னா நிலம் நீரில் ஒடுங்கும். நிலம் நீரில் ஒடுங்கும் வாஸ்துப்படி. அது அனாட்டமிலையும் வருதுங்க. நிலம் நீரில் ஒடுங்கும், நீர் நெருப்பினில் ஒடுங்கும், நெருப்பு காற்றினில் ஒடுங்கும், காற்று ஆகாயத்தில் ஒடுங்கும். இவன் என்னமோ சொல்கிறாங்க, புரிய மாட்டேங்குதுன்னு. இல்லை சார், இப்போ பாருங்கள், ரொம்ப புரிஞ்சிடும். சித்தர்கள் சொன்னதும் வாஸ்துக்காரர்கள் சொன்னதும் ரெண்டும் ஒன்று. மண் தத்துவம், மண்ணுனா கால் சார், கால் பகுதி வரைக்கும், முழங்கால் பகுதி வரைக்கும். அது இயங்காமல் ஒருத்தர் நம்ம வீட்டு பெரியவர் படுத்துட்டா, மண் இயங்கலைன்னு வச்சுங்க, கால் அவர் படுத்துருவார் சார். அப்போ அவருக்கு மண் இயங்கலைன்னு அர்த்தம். உடனே ஒருத்தரை கூட்டிகிட்டு வரோம், ஒரு மருத்துவரை டாக்டரை கூட்டிகிட்டு வரும்போது அவர் பார்த்தோம்னா எத்தனை நாள், ஒரு 4-5 நாள் ஆச்சுங்க, சட்டடியாக படுத்துட்டாருன்னு. அடுத்து அவங்க கேட்குறது, இந்த மலை ஜலமெல்லாம் போச்சா அப்படின்னு கேட்பாங்க. மலம் தானாக போனாலும், மலம் அதிகமாக போனாலும், நீர் தானாக போனாலும், நீர் அதிகமாக போனாலும் ப்ராப்ளம் தான். அப்போ நிலம் நீருக்குள்ள பாருங்கள், படுத்த உடனே பாருங்கள், இதுதான் பாதிக்கும். மலை ஜலம் பாதிக்கும், என்னை கொண்டு போய் கக்கூசில் விடுமா, அதுவும் கொஞ்ச நாளில் அதுவும் முடியாத போயிடும். அப்போ நிலம் பாதம் நீருக்குள் ஒடுங்குது. புரியுதுங்களா சார்? நிலம் நீருக்குள் ஒடுங்குது. அப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும், மலம் போயிட்டுருக்கும், இது போயிட்டுருக்கும். அப்போ நம்ம போய் சாப்பிட்டியான்னா, இல்லைப்பா சாப்பிடவே முடியலேன்னு ஒரு இட்லியை 2ஆக புட்டு கொடுப்பாங்க. அதற்கு பிறகு அந்த இட்லியை நல்லா கரைச்சி வாயில் ஊற்றுவாங்க. அப்படின்னா இங்கே 10 விதமான தசவாயுவில் அபானங்கிற வாயு தான் நமக்கு ஜீரணிக்குது.
அப்போ அந்த நீர் இந்த நெருப்புக்குள்ளே ஒடுங்கிருது, அதாவது இந்த தொப்புள் பகுதியில் ஒடுங்கிருது அபானனில். புரியுதுங்களா? முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே, நானும் இட்டதி மூழ்க மூழ்கவே நான் பட்டினத்தார். இங்கே நெருப்பு இருக்குது பாருங்கள். அந்த காலத்துலலாம் கண்ணு பூளை வந்துடும். ரெண்டாவது வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க நம்ம பாட்டி. இதை எடுத்தீங்கன்னா 2 சொட்டு விளக்கெண்ணெய் விடுவாங்கம்மா, சரியாக போயிடும். ஏன்னா குளிர்ச்சி ஆகணும். அப்போ நிலம் நீருக்குள் ஒடுங்கிருது, படுத்துட்டான், தன்னையறையாமல் போகுது. அடுத்தது 3வது நெருப்புக்குள், இது நெருப்பு பகுதி. இந்த பகுதி பூரா அஜீர்ண பகுதி. தசவாயுக்கள் 10, ஒரே ஒரு வாயு மட்டும் இயங்க மாட்டான், தனஞ்சயங்கிற வாயு இயங்க மாட்டான். அவன் எப்போ இயங்குவானா, ஆவி வெரி குட், ஆவி போன பிறகு இந்த பூத உடலை வெடிக்க வைக்கிறதுக்கு அவன் பயன்படுவான். அப்போ இந்த வயிறு சாப்பாடு செல்லாமல் போயிடுது, மண் இயங்கலை, நீர் இயங்கலை, வெப்பம் அஜீரணமும் இயங்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு கரைச்சி நீங்கள் ஊற்றுறீங்களோ அன்னைக்கு பாருங்கள் அந்த அந்த மண், அப்போ மூச்சில் வந்து அது கை வைக்குது, மூச்சு விட முடியாமல் வருது. அப்போ 360 டிகிரியில் முதல் பகுதி 4 நிமிடம். அந்த 4 நிமிடத்தான் கேபி 3.45 4 நிமிடம். அதை எடுத்து தான் சப்லாடா போட்டார். அப்போ அந்த என்னாச்சுங்க, போயிட்டு வந்தீங்களே, என்ன தொண்டைக்கும் இதுக்கும் இழுத்துக்கிட்டு கிடக்குதுங்க காற்று. அப்போ இது ஒடுக்க போகுது. அப்போ 4 அங்குலம் வந்துருச்சுன்னு பார்த்துட்டோம்னா, 4 அங்குலம் வந்துட்டால் சில மணி துளிகள், அல்லது அவன் என்ன தவம் பண்ணியிருக்கானா அதெல்லாம் ஒரு நாள் மிஞ்சி போனால் ஒரு நாள், அதுக்கு மேலே தாங்காது. 4 அங்குலம் தான் கணக்கு. அதுக்கு மேலே கேபிலையும் உங்களுடைய பாரம்பரிய ஜோடத்தில் இல்லை. 4 நிமிடத்துக்கு ஒரு தான் நீங்கள், அதுக்கு மேலே ஜனனகால திருத்தம் செய்யக்கூடாது. ஒரு ஜாதகம் வருதுன்னா 4 நிமிடத்துக்கு மேலே திருத்தினீங்கன்னா அது ஏதோ கோளாறு. அப்போ அந்த 4 அங்குலம் முடிகிற போது வான் வெளியில் போயிடுது காற்று. அப்போ ஒரு ஜாதகத்தில் இதை நம்ம பார்க்குறோம். ஒருத்தனுக்கு ஒரு புதன் கெட்டு விட்டால், மண்ணு தான் புதன், அவன் ஜாதகத்தில் கெட்டு விட்டால் பாருங்கள், காலில் நிச்சயமாக அடி விழுந்திருக்கும், இல்லைன்னா காலில் ஏதாவது வடு இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். அதுமாரி முட்டிப்பகுதி, தொடைப்பகுதி, இந்த பகுதி நீர் பகுதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுங்க நீர் பகுதி. ஒரு 30 வயது 35 வயசில் சக்கரை வியாதி வந்துடும் சார். அதுக்கடுத்து இது சூரியன் செவ்வாய் பகுதி. இது அவன் இந்த ஜாதகத்தில் சரியில்லைன்னா அவனுக்கு எந்நேரம் பார்த்தாலும் செமிக்கலை அருள்வேல் சார், ஒன்றும் செமிக்கலேம்பா. இதெல்லாம் அந்த செவ்வாயும் சூரியனும் செய்கிற வேலை. இந்த செவ்வாயும் சூரிய திசையும் நடக்கிற போது ஒரு பெண்மணி கர்ப்பமானால் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா பெரும்பகுதி சிசரிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் கெட்டுப்போனால், சூரியன் கெட்டுப்போனால் அந்த வயிற்றில் இருந்து வரக்கூடிய குழந்தை பிரச்சனையாகும். அப்போ கேதுவையும் பார்க்கணும். ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராகு உள்ளே இருக்கக்கூடிய வேர்வைமா, அது வெளியில் வந்தால் கேது. என் உடலில் இருக்கிற மலம் அது ராகு, அது வெளியில் வந்தால் கேதுமா. நான் உள்ளத்தில் நிறைய பண்டையில் ஒரு 46 வருஷமாக படித்து போட்டு 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 வச்சு கிடக்கிறேன். என்ன பார்க்க சிசியர் பார்க்குறாரு, அதை வெளியிட்டனா கேது, அதான் ஞானம். புரியுதுங்க இல்லையா? அப்போ இதுதான் சார். அப்படியே வீட்டுக்கும் வச்சான். வீட்டுக்கு வைக்கும்போது மாப்பிள்ளை சொன்ன மாதிரி தென்மேற்கு ரொம்ப முக்கியம். இது வடக்குனா தென்மேற்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டு, தென்மேற்கு பகுதி கெட்டு போச்சுன்னா பாருங்கள், அவனுக்கு ஸ்பைனல் கார்டு வரும். அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்துடும், பிடிச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ இது கிழக்கு, இது மேற்குமா. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பழமானவங்க இல்லை இன்னும் ஒரு வேலைக்காரவங்க ஒரு மூடை தூக்கணும்னா இங்கே தான் தூக்குவாங்க. அதனால தான் தெற்கு மேற்கில் வெயிட்டை வைக்கிறோம். புரியுதுங்க இல்லையா? வடக்கும் கிழக்கும் ஒரு வானியலில் இருக்கார், நிறைய நான் பேசக்கூடாது, அவர் பேச போகிறாரு. வடகிழக்காக சற்று சாய்ந்திருக்கு, கிழக்கு மேற்காக தானே சுற்றுது. அப்போ கிழக்கு மேற்கும் பள்ளம், அதனால தான் பள்ளம் நேராக போகுது. நான் இப்போ போன வாரம் போகும்போது ஒரு ஆறு போயிட்டு இருக்கும்போது இது கிழக்கில் போகுதுங்கன்னு என் நண்பர் சொன்னார். நான் 40 வருஷமாக இருக்கேன், என்கிட்டயா சொல்கிறீங்கன்னு.
சரின்னு காம்பஸ் வச்சு அப்புறம் ரீடிங் என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, அதை வச்சு காமிச்சேன். கிழக்க தான் போகுது. எல்லா ஆறுகளும் வடக்கு கிழக்கு தான் போகும். ஏன்னா பள்ளத்தை நோக்கி தானாங்க போகும். அதனால தான் தண்ணியை பாருங்கள் கிழக்க போக வச்சுருக்கேன். வடக்க வைக்கல, மேற்க வைக்கலை, தெற்க இடம் இருக்குது வைக்கலை. காரணம் பள்ளத்தை நோக்கி போகணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் தத்துவம் சரியாக இருக்கணும். பிரம்மபாகம் நடுப்பகுதி, அந்த மையத்தில் சுவரோ அல்லது தூணோ வரக்கூடாது. அது வான் தத்துவம். நெருப்பு தத்துவம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜன்னல் இருக்கணும், நிலை குறிப்பிட்ட இடத்துல இருக்கணும். நம்ம வாஸ்து சான்றோல் பார்த்தாங்க, 9 நவகிரகத்தை ஜோசியிட்ட போய் கேட்டாங்க. வாஸ்துக்காரங்களாம் முனிகள்லாம், நம்ம இல்லை முனிவர்கள். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், இந்த 6 கிரகம் பாவ கிரகம், 3 கிரகம் தான் சுப கிரகம்னு. அப்படியா, என்னென்ன கிரகம் சொல்லுங்கன்னு விட்ட கேட்டாங்க. புதன் வியாழன் வெள்ளி. அப்போ வடக்காக இருந்தால் புதன் வியாழன் வெள்ளியில் தான் தலைவாசல் வைக்கணும். கிழக்காக இருந்தால் புதன் வியாழன் வெள்ளியில் தான் வைக்கணும். அதான் 9 பாகம் போட்டுக்கணும். 90 அடினா இங்கிட்டு 30 அடி கழித்து, இங்கிட்டு ஒரு 30 அடி கழித்து புதன் வியாழன் வெள்ளியில் தான் வைக்கணும். இங்கிட்டும் புதன் வியாழன் வெளியில் தான் வைக்கணும், இங்கிட்டும் புதன் வியாழன் வெளியில் தான் வைக்கணும். சென்ட்ரலில் அந்த மூளையில் வைப்பான், வைக்கவே கூடாது. நிச்சயமாக பாதிப்பு வரும் சார். இது எந்த நூலில் இருக்குன்னே எனக்கு தெரியல. இப்போ ஒரு உள்ளே இருந்தாங்கன்னா நான் அந்த விட்டுட்டேம்மா, உச்ச பாகம் நீச்ச பாகம்ங்கிறான். எனது இனிய நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்றைய இளைஞர்கள் அறிவு அதுவும் நான் பல நாடுகள் போயிட்டு வரேன், நிறைய இளைஞர்கள் நிறைய பேசுகிறாங்க சார். அவங்க கேட்குற கேள்வி, அந்த பெண்கள் கேட்குற கேள்விகளை பார்த்தா நம்மளால் பதில் சொல்ல முடியல. இப்போ நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன், இப்போ தான் வெளியிட்டேன். 12 ஆண்டு ஆராய்ச்சி பண்ணி, அதாவது சுற்றுப்புறம் நீளமிட்டு அகலம் பரப்பளவு, அதுக்கு குழிக்கணக்கு, அதுக்கு 16 பொருத்தம். கேரளாவில் உள்ளளவு பார்க்க மாட்டான், வெளியளவு தான் பார்ப்பான். அப்போ அடி கணக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டை மட்டும்தான் இருந்ததுன்னா பெங்சுயிலையும் இருக்குது சார். பெங்சுயில் நம்ம அடியை பார்க்குறோம், அவன் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டான், அங்குலத்தை பார்க்குறான். நான் சொல்கிறது புரியுதுங்க இல்லையா? எடுங்க தம்பி. ஒவ்வொரு அங்குலம், இப்போ 12 அங்குலம் 11 அங்குலம் வச்சிங்கன்னா அதுக்கு என்ன பலன், 20 அங்குலம் வச்சிங்கன்னா என்ன பலன், 60 அங்குலம் வச்சிங்கன்னா என்ன பலன், அப்படி சொல்கிறான். அப்படி சொல்கிற போது இதை பார்த்தீங்கன்னா இப்படி 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 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடி அளவு மட்டும் சொல்கிறோம். அம்மா அழைக்கிறாங்க, 7 அடி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அம்மா அழைக்கிறாங்க, 12 அடி வைக்காதப்பா 11 அடி வைங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவன் நமக்கும் மேலே தாண்டி அங்குல கணக்கு கொடுத்துட்டான் பாருங்க சீனன். இத்தனை அடியில் இத்தனை அங்குலம்தான் வைக்கணும்னு சொல்லிட்டான். அதுக்கு ஒரு நூல் போட்டிருக்கான். அந்த நூலை அங்கேருந்து வாங்கி மலேசியாவில் அதுக்காக 2 நாள் தங்கியிருந்து அவரை போய் பார்த்தேன். இதை தயார் பண்ணவருடைய அவரை போய் பார்த்தேன் சார். 102 வயது, நல்லா அழகாக தமிழ் பேசினா. ஒரு 3 வருடம் கும்பகோணத்துலேருந்து சமஸ்கிருதம் படிச்சிருக்கான். ஒரு பெண் ரிசர்ச் பண்ணி நீளம் அகலம் அளவு சொல்லிவிட்டு அவங்க வாழ்க்கையை சொல்லுவான். அது நம்ம 16 பொருத்தத்தில் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தம்பி எங்கள் மாப்பிள்ளை சொன்னார், ஸ்கேல் வச்சு இது எடுங்க தம்பி, ஸ்கேல் வச்சு அளக்கணும் இது எவ்வளோ நீளம்னு. அந்த வேலையெல்லாம் இப்போ இல்லைங்க. இது உயரம் என்ன, கீழே என்ன, இது என்ன, எடுங்க தம்பி, சுற்றளவு என்ன, இதெல்லாம் ஒரு மிஷினில் கொண்டு வந்துட்டான் சார். அதான் எடுங்க, சும்மா எடுங்க. இவ்வளோதான் தம்பி. ஒரு பட்டனை அமுக்கணும்னா அங்கே நான் வச்சுக்கிட்டு அது பார்த்தோம்னா எத்தனை நீளம் இருக்குதுன்னு இருக்குது. இப்படி நின்று பார்த்தோம்னா, இங்கே நான் வச்சுட்டு பார்த்தோம்னா இது எவ்வளோ நீளம்னு இருக்கும். இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்ம கோபுரம் எவ்வளோ உயரம் இருக்கோ அதை காட்டுது. கீழே நான் மேலே வந்துட்டு 12வது மாடியிலேருந்து காமிச்சா இதில் என்ன ஒரு சிறப்புனா பாருங்கள், சீனனுக்கு ஒரு அறிவு பாருங்கள். மீட்ரு கணக்கில் தானே போடணும். அவன் பாருங்கள் மீட்ரு கணக்குலையும் கொடுத்துருக்கான், நம்ம தமிழருடைய அடிக்கணக்குலையும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு புதிய மெத்தடு கண்டுபிடிச்சிருக்கான். இத்தனை அங்குலம்னு காட்டும்.
இத்தனை அடி இத்தனை அங்குலம், இதனுடைய சுற்றளவு என்னான்னு காட்டும், நீளம் என்னான்னு காட்டும், மேலே என்னான்னு காட்டும். இப்போ ஆரோ பாயிண்ட்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சீனா. இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது எங்கன டெவில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ அம்மா இருக்காங்க, ஒரு சாப்பாடை யாரையாவது கூப்பிட்றாங்க, அவன் நெகட்டிவாக போயிருந்தால் இவங்க இது பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கருவி அந்த பாருங்க வச்சுருங்க, யாராவது எடுத்து விட்டாங்க, கருவி வச்சோம்னா அது பிம்பின்னு அடிக்கும், இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக பேசுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஆனால் அவன் சட்டையை போட்டிருப்பான், ஆனால் அது வச்சு காமிச்சோம்னா இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன். இறந்து போனவனை ஒருத்தனை மட்டும் வச்சுட்டு அங்கிட்டு திரும்பி வச்சிடுறதுங்க, உயிரோடனோ வச்சுட்டு அந்த கருவியை வச்சா செத்தவன்கிட்ட மட்டும் போய் அங்கே நிற்கும், தண்ணி எங்கே இருக்குதுன்னு காமிக்குது. இந்த பொண்ணு காதில் நகையை போட்டிருக்கு, நான் பாட்டுக்கு எடுத்து எங்கேயா ஒழிச்சு வச்சிட்றேன்னு வச்சுக்கோங்க, யாரோ எடுத்துக்கிறாங்க, எங்கேயோ இங்கே வச்சுருக்காங்க, நான் பட்டன் அமுக்குனேன்னா அதுக்கு இங்கேன்னு காமிக்கும். ஆக இந்த வாஸ்துல இந்த இந்த வீடு எவ்வளவு நாங்கள் ஆயில் போடுறோம், அந்த புக்கு வச்சுருக்கேன், கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஆயில்னு. அது ஆயில் சொல்லுது சார், இத்தனை ஆண்டு தான் இந்த இது, அதுக்கு பிறகு இடித்து கட்டுன்னு சொல்லுது. ஒரு மனைவி வர்றாங்க, அந்த பேரை மட்டும் எழுதி உங்கள் பேரை எழுதுனா அந்த பொண்ணு உங்களோட சேரலாமா வேண்டாமா, வேண்டாம் அப்படின்னு அது பொருத்தம் சொல்லுது. சார் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழனை தாழ்த்தலை, அவன் எங்கேயோ போகிறான், தயவு செய்து நான் சொல்கிறேன், அது இங்கேயும் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, நம்மளும் அந்த டெக்னாலஜியோடு போக வேண்டியிருக்கு. இப்போ இதெல்லாம் நான் ஏன் பார்க்குறேன்னா, நான் கையிலேயே பார்த்துருவேன் சார், தம்பிக்கு தெரியும், அவருக்கு தெரியும், டெவில் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒரு விதவை இருக்கா அவள் தான் கையெழுத்து போடுவான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இவ்வளவு சொல்லியும் என்னை பார்க்கல, இந்த கருவி இப்படி வச்சுட்டு இப்படியே போகிறேன், பார்க்க சார், மனிதனை விட கருவிக்கு முக்கியமாக இருக்குது. ஆனால் ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணணும், டெக்னாலஜி பண்ணணும். ஜப்பானில் ஒரு வாஸ்து நூல் எழுதியிருக்கான், நீங்கள் எவ்வளவு காலம் வாழப் போகிறீர்கள், உங்கள் வீட்டினுடைய அளவை சொல்லுங்கள் இருக்கான். ஆக எங்கேயோ போயிட்டுருக்கோம் சார். அதனால் நீங்கள் ஏதோ 2 புத்தகம் படித்தோம், இந்த அம்மாட்ட படித்தோம், அவங்க குசீலகுமாரி ஜோடட்ட படித்தோம், எங்கே படித்தேன் 3 மாதம், அவங்ககிட்ட படிச்சுட்டேன் சார் நான் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு. அவங்க தூண்டி தான் விடுறாங்க, நீங்கள் மேலும் 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 வரணும். ஒருத்தர் வந்தார், வந்தவர் என்னுடைய திக்கஸ்ட் நண்பரை அனுப்பியிருக்கார், உங்கள்கிட்ட வந்து நான் படிக்கணும்னாரு. சரிங்கண்ணே, எத்தனை மாதம் சொல்லி தருவீங்க? நான் பார்த்தேன், என்ன செய்கிறீங்க? ஸ்டேட் பேங்கில் மேனேஜராக இருக்கேன். சரி, வேறு எங்கேயா படிச்சிருக்கீங்களா? வரிசையாக லிஸ்ட்டு சொன்னார், 2-3 பேரை சொன்னார். நான் 90% முடிச்சிட்டேன் சார். அருள்மாரி போன்ற சான்றோர்கள் சொன்னாங்க, நீ மீதியாக எங்களுக்கெல்லாம் வயசில் மூத்தவர் இருக்கார், எனக்கு 16 தான் ஆகுது, ஆனால் இவர் தான் 76ங்கிறாரு, அவர்கிட்ட போய் படிங்கன்னு. நான் சொன்னேன், உனக்கு சொல்லித்தர முடியாது தம்பி, கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்குங்கன்னு கையெடுத்து கும்பிட்டேன். ஏன் சார்னாரு, நீங்கள் 90 படிச்சிருக்கேன், நான் இன்னும் 5 தானே படிச்சிருக்கேன், இன்னும் முடிக்கலை சார், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், மனம் திறந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, என் டிவியை பார்க்குறத விட இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், மனைவியோட பேசுகிறத விட எந்நேரம் கீழேயும் ஆஃபீஸ் ரூம்பு இங்கேயும் ஆஃபீஸ் ரூம்பு எழுதி கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டு தான் இருக்கிறேன் சார். இன்றைக்கின்னு உங்களில் யாராவது வாஸ்து ஜோசியர் வயசானவர் இருந்தால் போயிடுவாங்க, அவர்கிட்ட போய் என்ன இருக்குது ஏது இருக்குது என்ன தெரிஞ்சுக்கணும். நான் இன்னும் சில விஷயம் வாடகையில் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சந்தேகம் வரும், எனக்கு இளையவருங்க 8 குத்துக்கு இளையவர் கேட்குறேங்க, வெட்கப்படாமல் கேட்குறேன், அப்போ தான் ஞானம் வரும். ஆனால் ஞானமே வராது. அதனால் ஒரு சபையில் நிற்கும்போது நிமிர்ந்து நிற்கணும் சார், அந்த மாதிரி இருங்க. வாஸ்து ஜோதிடம் அவங்க மெடிடேஷன் இதில் இப்போ ரொம்ப, அதுவும் இதுக்குள்ளே அடங்குது. எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்? அம்மா வடகிழக்கு ஈசான மூலையில் உட்காந்து தியானம் பண்ணணும். அவங்க தியானம் சொல்லிக் கொடுக்கல, ரொம்ப இதாக போகிறாங்க. இந்திரன் பாவில் உட்காரணும் அல்லது குபேர பாவில் உட்காரணும். இந்த 3ம் இல்லைன்னா தென்மேற்குங்க அதில் உட்காரணும். நாங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கேன். கீழே என்ன போடணும்னு இருக்குது, என்ன சிலையை பக்கத்தில் வச்சுக்கணும்னு இருக்குதுங்க. இப்போ வந்த ஒரு 2-3 பேர் கேட்டார், என்னங்க நீங்கள் ஜோசியருங்கிறீங்க,
வாஸ்துங்கிறீங்க, அதுவும் இல்லாமல் கோவிலுக்கும் வாஸ்துக்கும் பார்க்குற தமிழ்நாட்டில் இந்தியாவில் நான் ஒருத்தன் தான் சார். அதாவது கோவிலுக்கு பார்க்குற வேற, வீடுகளுக்கு பார்க்குற வேற, ரெண்டும் பார்க்குறது நான் தான் சார். இப்போ 2-3 பேர் கேட்டாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய சிலையை வச்சா கும்பிட்றீங்க அப்படின்னு. ஆமாண்ணே, இல்லை இந்த கூடாதுல்ல அப்படின்னாங்க. தம்பி வாங்க அப்படின்னு உள்ளே போய் ஒரு நூல் எடுத்து காமிச்சேன். ஒரு 150 வருஷம் பழமையான 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அத்தி மரத்திலே சிலை செய்து வணங்கினால் அதுக்கு அளவே கிடையாது. இது கிடைக்காத அத்தி மரம், 100 ஆண்டுகள் இருந்த அத்தி மரம். ஏற்கனவே ஒரு சிற்பிகிட்ட சொல்லி அவருக்கு 90 வயசு செஞ்சு நான் கும்பகோணத்துலேருந்து எடுத்துக்கிட்டு போகும்போது சென்னை போகிறேன். சரின்னு என் தலையெழுத்து பாருங்கள், எங்கள் பொண்ணு வீட்டில் உட்காந்து அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டேன் வேலூரில். அப்பா இது என்னப்பான்னு, அத்திமரம்னு. அத்திமரத்தை பற்றி நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினேன். எடுத்து வாங்கம்மா, தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டா பொண்ணு. அதுக்கு ஆமாம் தரமாட்டேங்கிறா. அப்பா போங்கப்பா, நான் அப்புறம் உட்காருங்கம்மா. 2 வருஷம் கழித்து திரும்ப இது ஒரு அத்திமரம் செஞ்சேன், மேலே வச்சேன், திரும்பவும் காணா போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. அது ஏன்னா வீட்டுக்காரி எடுத்துக்கிட்டா, என்னத்தை பண்ணுறது. அப்புறம் ஒரு 3 வருஷம் அவன்கிட்ட கெஞ்சி கெதறி செஞ்சு வச்சேன். என்ன அந்த ஆள்கிட்டனா ரூபாயை கொடுத்துட்டு எப்போ கொடுக்குறீன்னு கேட்டால் கையில் கொடுத்துருவான். அப்படி சிற்பியெல்லாம் இருக்கான் சார். அதனால் எல்லாத்துக்கும் காரணகாரியம் இருக்குது, எல்லாருக்கும் விதி இருக்குது, எல்லாம் செயல்படணும், எல்லாம் என்னானை தவம். அதனால் நிறைய தவம் பண்ணுங்க, நிறைய படிங்க, பலதரப்பட்டதை படிங்க. அந்த மண்ணிலிருந்து பாரம்பரியத்திலிருந்து தம்பியினுடைய ஏஎல்பி இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ இது வந்துருச்சுங்க, கேபி வந்துருச்சு, வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இருக்குங்க. நீங்கள் கண்ணாடியை போட்டுக்கிட்டு மட்டும் அதை பார்க்காதீங்க, ஒன்றா குறை சொல்லாதீங்க. அப்படியே பார்க்கும்போது இவரை மட்டும் விமர்சனம் பண்ணாதீங்க. முதல்ல உங்களுக்குள்ளே இறங்குங்க, நிறைய தவம் பண்ணுங்க, வாஸ்துவை படிங்க. வாஸ்து தாங்க ஜீவ ஓட்டம். அதாவது பிரிஞ்சு போய் கோர்ட்டில் தீர்ப்பான புருஷனும் பொண்டாட்டியும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அது என்னால் இல்லைங்க, வாஸ்துனால். நான் விமானத்தில் பறக்கும்போது ஒன்று கண் கலங்குவேங்க. இந்த கலையை என் குருநாதர் கற்றுக் கொடுத்தார், எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தார். இப்போ 7வது தலைமுறையாக இருக்கேன். அப்போ இன்றைக்கி நான் இந்த விமானத்தில் போகிறதும், மாலை வாங்குறதும், கை நிறைய காசு வாங்குறதும் எல்லாம் அவனுடைய செயலுங்க, முன்னொரு செயல். அதனால் அந்த குருநாதர்களுக்கு வணக்கம் சொல்லி உங்களுக்கும் வணக்கம் சொல்கிறேன். சாப்பிடுங்க. வணக்கம், நன்றி. இங்கே வச்சுருக்கேன்.